வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 10 நெறி. நீங்க சக்சஸ நோக்கி போறீங்க அப்படிங்கும்போது பேசாதீங்க. டோன்ட் டாக் வென் யூ ஆர் நியரிங் யுவர் விக்டரி. வாய மூடிட்டு இருக்கணும். ஷட் யூர் மவுத். உங்க திட்டத்த பத்தி யார்கிட்டயும் பேசாதீங்க. நிறைவான முடிவுக்காக காத்திருங்க. நீங்க சொல்றதுக்குள்ள இன்னொருத்தன் அதே ப்ராஜெக்ட்ட சப்மிட் பண்ணிட்டு போயிருவான். ஸோ ஸ்டே அலர்ட். உங்க மகிழ்ச்சிய கொண்டாடுற இதயம் பலர் இடத்துல இல்லைங்க. ஸ்டே காம். நீங்க அனைவருக்கும் எல்லாம் என்ன தர்றீங்களோ, அதையவே திரும்பி அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. நான் உனக்கு 2 தோசை குடுத்தேன். இன்னைக்கு நான் பசியோட இருக்க 2 தோசை குடுன்னுலாம் கேட்கக்கூடாது. ஒண்ணு குடுத்தாச்சு, முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு தடவையும் கண் முழிக்கும்போது, நேத்திக்க விட இன்னைக்கு சிறப்பான வேலை எனக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லுங்க. இல்ல அப்படின்னா நீங்க விரும்புறது இன்னொன்னு உங்ககிட்ட வந்து சேராது. சில நேரத்துல நீங்க எத ரொம்ப ஆசைப்படுறீங்களோ, அது உங்கள கடந்து போகும். கடந்து போக அனுமதிச்சுடுங்க. சில காரணத்துக்காக வாழ்க்கையில சிலர் வந்து இணைவாங்க. உங்க மேல அ இயற்கை, பிரபஞ்சம், கடவுள் வச்சிருக்க பேரன்புனால அவங்க உங்கள விட்டு விலகுவாங்க. சே தேங்க்ஸ் டூ த க்ளோஸ்ட் டோர்ஸ். ஓகேவா? அதாவது விலை பார்க்காம நீங்க பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கடிகாரம் பார்க்காம வேலை செய்யுங்க. நீங்க சில இலக்குகள அடைவதற்கு கவனம் கொண்டால், சில நண்பர்களை இழக்க நேரிடும். வாழ்க்கை சுலபமானதல்ல. வாழ்க்கை உறுதியானது. உறுதியுடன் போங்க. நண்பர்களுக்காக என்று எதையுமே இழக்காதீங்க. நீங்க வெற்றி பெற்ற பிறகு யாரெல்லாம் நீங்க இழந்து போனீங்கன்னு நினைக்கிறீங்களோ, அவர்களின் வாழ்க்கை துன்பப்படுகின்ற பொழுது, அவர்களையும் சேர்த்து எழுப்பக்கூடிய வல்லமையை உங்களுடைய வெற்றி உங்களுக்கு தரும். சிறகை விரிங்க, எழுங்க, பறந்து வாங்க. ஜெயிக்கலாம்.